வாங்க அன்பு துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக 21/8/2025 27/8/2025 ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி வாரத்திற்கான பலன்களை இங்கு பார்க்க போகிறோம். சுக்கிரனை ராசியின் அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு லக்ஷ்மியின் அருள் எப்பொழுதுமே இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரை சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2 3 பாதம். உங்களுக்கான கிரக மாற்றம் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமி ஸ்தானத்தில் சனி வக்கிரமாகவும், ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தில் சந்திரன், புதன் லாபஸ்தானத்தில் சூரியன், கேது அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வர நேரத்தில் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பலன்களை பார்த்துட்டு பரிகாரங்களை பார்க்கலாம். பலன்களை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கோபத்தை நீங்கள் அடக்கி வச்சுக்கிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். கோபத்தால் பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான செயல்கள் நிறையா வரலாம். கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் போகிறப்போ உங்களுக்கு நிறைய பாதகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் பணவரத்து, எதிர்பார்த்த பணவரத்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு ரூ. 100 ரூ. 120 ஒரு நாளைக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த பணவரத்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் எதை எடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் சமயோஜித புத்தியால் இந்த நேரத்தில் அணுகிறது நல்லது. அதே போல் மீண்டும் சொல்லிக்கிறோம், உங்கள் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதும் அதே போல் நாவடக்கம் கொண்டு அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மற்றவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் இந்த கால நேரத்தில் அதிகமாகலாம். அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறப்பையும் மற்றவர்கிட்ட பேசுகிறப்பையும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியமும் தேவையும் அதிகமாக இருக்குது. வேலையில் இருப்பவங்களாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகளும் டென்ஷனும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து செயல்படுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வீண் பகைகள் உண்டாகலாம். அதனால் யார்கிட்ட எந்த பேசினாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுறது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வேலைக்கு போகிறவங்களுக்கு இது மாதிரி இருக்கிற நேரத்தில் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைகளும் தாமதங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பணவரத்து, இதுவரை இந்த பணவரத்தில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் செலவுகளை குறைக்கிறதும் அதே போல் நீங்கள் தொழில் விருத்தி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பண்ணுறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் எதையும் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலமும் நேரமும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் பேச்சில் எப்போவுமே முன்பு இருந்ததை விட இப்போ நிதானமாக பேச வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களோட வாயாலேயே தேவையில்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமும் தேவையும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு கோபம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும். இந்த கால நேரத்தில் கோபத்தை ரொம்பவே கட்டுப்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அப்படி நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தலாம் உங்களுக்கு பாதகமான பலன்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா எதுக்கும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமாகவும் செய்தியாகவும் பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் முன்பை இருந்ததை விட அதிகமான தடைகள் உருவாகும். அந்த தடைகள் நீங்கள் தப்பிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. முயற்சிகளை செய்கிறப்போ உங்களுக்கான பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே வேளை அரசியல் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும். அதே போல் எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்தை அதிகமாக வச்சுருப்பீங்க. ஆனால் ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா தேவையில்லாத ரொம்ப ஆர்வம் படுறப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ எதுலேயுமே சிந்தித்து செயல்படுறப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து நீங்கள் மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம்
வந்து தடைகள், தாமதங்கள் அதிகமா அடையறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. ஸோ படிப்புல வந்து நீங்க முன்பையோட வந்து இப்போ அதிகமான நேரத்த செலவழிக்க வேண்டி வரும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு வந்து ஒரு டென்ஷன், பதட்டம் உருவாறதுக்கான வாய்ப்புகளும் இங்க அதிகமா இருக்கு. அதேபோல மற்றவர்கள பழகுறப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது இந்த கால நேரத்தில ரொம்பவே நல்லது. ஸோ முன்னெச்சரிக்கையா இருக்கிறப்ப தேவையில்லா பிரச்சனைகள நீங்க வந்து இந்த கால நேரத்தில தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது. இப்ப இதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பாதகமான சூழ்நிலை, அதே கோபம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம்மனை வழிபடுறது. அதாவது லக்ஷ்மியின் கடாட்சமான மாரியம்மனை வந்து பார்த்தீங்கன்னா, வழிபடுறது ரொம்பவே நல்லது. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல வந்து நீங்க தீபம் ஏற்றி வழிபடுங்க. அப்படி தீபம் ஏற்றி வழிபடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நன்மைகள் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கு மிக, மிக அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதேபோல நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, உங்க கோபத்தால வர பிரச்சனைகளையும் நீங்க தவிர்க்க முடியும். அதேபோல தடைகள், தாமதங்கள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏற்றம் அப்படிங்கிறது அதிக அளவில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா காணப்படுது. இப்படி உங்களுக்கான கிரக நிலையம், அதேபோல உங்களுக்கான பரிகாரங்கள், பலன்கள் இருக்கிற நேரத்தில, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை சித்திரை 3, 4 பாதம். சித்திரை 3, 4 பாதத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில வந்து நீங்க யாருக்கும் வந்து அ சாட்சி கையெழுத்தோ, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பணம் வாங்குறப்ப நீங்க வந்து போயிட்டு கையெழுத்து போட வேண்டாம். அப்படி போடுற மாரி இருந்தா, ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு கையெழுத்து போடுங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க யாருக்கா இருந்தாலும் ஜாமீன் போடுற மாரி இருந்தா கூட நீங்க வந்து ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு பண்றது இந்த கால நேரத்தில ரொம்பவே நல்லது. அதேபோல உறவினர், நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அன்பா செயல்படுவாங்க. அன்பா செயல்படுறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வர பிரச்சனைகள்லருந்து அவங்க உங்கள பாதுகாக்கிறதுக்கு எல்லா வழிவகைகளையும் செய்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதேபோல உங்களோட மதிப்பு வந்து எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும் வந்து சிறப்பா உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல உங்களோட மதிப்புகள் இப்படி உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், தேவையில்லா பிரச்சனைகள் வந்து ஒரு சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் இந்த கால நேரத்தில கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. சிந்திச்சு செயல்படுறது மட்டும் தான் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை இந்த கால நேரத்தில தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை 3, 4 பாதமுக்கு இருக்கு. அதேபோல உங்களுக்கு வந்து தடைகள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லக்ஷ்மி அம்மனை, இல்ல அதாவது மாரியம்மனை நீங்க வழிபடுற மூலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி இருக்கனால அடுத்து நம்ம வந்து சித்திரை நட்சத்திரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பல பொன்னான வாய்ப்புகள், இதுவரை வந்து உங்களுக்கு கிடைக்காத பொன்னான வாய்ப்புகள் கூட இந்த கால நேரத்தில உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. அந்த வாய்ப்பை வந்து நீங்க எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக்க முடியுமோ, அந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. அதனால வந்து உங்களுக்கு வாழ்க்கையில சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில வரப்போகுது. அதேபோல வந்து மாரியம்மனின் அருள், அதாவது லட்சுமி கடாட்சமான மாரியம்மனின் அருள் வந்து உங்களுக்கு முழுவதுமா இந்த கால நேரத்தில கிடைக்கப் போகுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வம் சார்ந்த காரியங்கள்ல நீங்க வந்து முன்னின்று நடத்தப் போறீங்க. அந்த தெய்வம் தெய்வம் சார்ந்த காரியங்கள்ல முன்னின்று நடத்துறப்ப, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில அந்தஸ்தும், அதேபோல உங்க குடும்பம் சார்ந்த உறுப்பினரோட அந்தஸ்தும் உங்களுக்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம, வாழ்க்கையில எல்லா வகையான செல்வங்களும், வளங்களும் இந்த கால நேரத்தில உங்களுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. அதேபோல உங்க குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். சந்தோஷமான சூழல் உருவாகுறது மட்டும் இல்லாம, உங்க குடும்ப உறுப்பினர் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, நெருக்கம் அதிகரிக்கும். இந்த கால நேரத்தில நெருக்கத்தோடு சேர்த்து அன்பும், பண்பும், பாசமும் இந்த கால நேரத்தில ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க வேலை செய்றீங்க, இல்ல வந்து தொழில் செய்றீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கலாம். ஒரு சில பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கும். ஆனா, அந்த பிரச்சனைகள்லருந்து நீங்க வந்து விடுபட்டுறலாம். ஆனா வந்து, அந்த பிரச்சனைகள்ங்கிறது இங்க தவிர்க்க முடியாத ஒண்ணா பார்க்கப்படுது. அதனால அதற்கு தகுந்த மாரி நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்பட வேண்டிய கட்டாயத்துல நீங்க இங்க இருக்கீங்க. இப்படி வந்து 2 நட்சத்திரங்களுக்கு இருக்க வேளையில, 3வது நட்சத்திரமான விஷாகம் 1, 2, 3 பாதம். உங்களுக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா, இயந்திரம் சார்ந்த தொழில்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மிக்க நல்லதா இருக்கும். அதாவது பேருந்து ஓட்டுநர் இல்ல ஏதோ வகையில ஓட்டுநரா இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கால நேரம் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதிய புதிய ஆர்டர்கள் வரும். அதேபோல வேலை வந்து உங்களுக்கு நிக்காம இருந்துட்டுருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த கால நேரத்தில உங்களுக்கு லாபங்கள் அதிகமா வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை சார்ந்த முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கும். இந்த முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கிறதுனால நீங்க திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுக்கான ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த கால நேரத்தில அதிகப்படுத்திக்கோங்க. உங்கள் திறமைய வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா பயன்படுத்திக்கோங்க. நீங்க பயன்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாம, நீங்க வந்து ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா, அந்த தொழில்லயும் உங்க திறமை மேம்பட்டு, உங்க தொழில் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வேலை செஞ்சீங்கனாலும், அந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவி உயர்வு, பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணி நிரந்தரம் கிடைக்காம இருந்தா கூட, பணி நிரந்தரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு. மேல் அதிகாரிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில வீண் விவாதங்கள செய்யாதீங்க. அப்படி வீண் விவாதங்கள செய்யாத இருக்கப்ப என்ன ஆகும்னா, உங்களோட ஏற்றமும், மேன்மையும் மேலும் மேலும் பெருகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல மாரியம்மனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் இந்த கால நேரத்தில் கிடைக்க நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அதேபோல் சுக்கிரனின் அருள் உங்கள் ராசிக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இதே போன்று உங்களுக்கு மாத பலன்கள், வார பலன்களை பற்றி எல்லாம் உடனுக்குடனே 12 ராசிகளுக்கும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.